தரையில ஒதுங்கின கல்லு கொஞ்ச தூரம் போய் இப்ப தூங்கலாம் பாக்குது. ஆனா இப்போ அதை ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் கையில எடுத்து அதை பெட்டிக்குள்ள போட்டு தூக்கிட்டு போயிடுறாரு. அதை இப்ப தூக்கிட்டு போய் மத்த கல்லோட ஒரு மியூசியத்துல வச்சிருக்காங்க. அப்போ ஒரு பையன் கண்ணாடியில கைய வைக்க அது தவறி ஒரு குப்பால போய் விழுந்துருது. அதை அப்படியே ரோட்ல தூக்கி போடுறாங்க. அதை ஒருத்தர் எத்தி எத்தி கொண்டு போய் கையில எடுத்து அதை வெறுப்புல தூக்கி போறாரு. அந்த கல்லும் அங்கங்க தட்டி ஒரு காருக்குள்ள போய் சுக்குநூறாயிருது. சரி இப்பாவது தூங்கலாம்னு பார்த்தா ஒரு ரோட் ரோலர் வந்து அதை ஏத்திடுது. இப்ப அது தூள் தூளா மாறி மண்ணோட மண்ணா கலந்துருச்சு. இப்ப நிம்மதியா தூங்கலாம்னு போகும்போது ஜேசிபி வச்சு மனுஷன் அப்படியே கொத்த அள்ளிட்டான். அதை ஒரு லாரியில அள்ளிட்டு ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த மண்ணா மாறின கல்ல இப்ப கொதிக்கிற சட்டியில கொட்டுறாங்க. அதை இப்ப அழுத்தம் கொடுத்து ஒரு லென்ஸா மாத்துறாங்க. அந்த லென்ஸை எடுத்துட்டு போய் சேட்டலைட்டுக்கு லென்ஸா பிக்ஸ் பண்றாங்க. அந்த சேட்டலைட்டும் இப்ப கிளம்பி பூமியோட வெளியவே போயிருச்சு. அங்க இருக்கிற கல்லுல மோதி அது சுக்குநூறு ஆகி வேற ஒரு பிளானட்ல போய் விழுது. இப்ப அதே மாதிரி காலங்கள் மாறுது, காலநிலைகள் மாறுது. அதுவும் இப்ப வேற ஒரு மலையாவே உருமாறுது. இப்பதான் கடைசியா தூங்குது.